மக்களிடம் இந்த படம் வந்து டபுள் ஆக்குபென்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து நிச்சயமாக ஒரு ராம்காம். யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும், அதனால தான் முழு பொறுப்பு வந்து யங்ஸ்டர்ஸ் மேலே கொடுத்தாச்சு. அனந்திதா சுந்தர் இருக்கட்டும், ஸ்டார் காஸ்ட் இருக்கட்டும், அஸ்வின் கந்தசாமி டைரக்டர் இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒரு யங்ஸ்டர் உருவாக்குன ஒரு படம். ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் சொல்கிறோம். அவங்க பார்வையில் சினிமா எப்படி இருக்குது, அதுதான் இந்த படம். மேடம் ஜென்சிக்கு பிடிக்கும் மேடம், நம்ம 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்கும். நிச்சயமாக நான் அதான் சொன்னேன், ஜென்சிக்கு பிடிக்கும்போது உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும். பாலிடிக்ஸ் மட்டும் வேண்டாம் இந்த ஸ்டேஜில். சினிமாவில் மட்டும் அந்த காட்சிகள் வந்து 4 காட்சிகளாக இருந்தது 5 காட்சிகளாக கொடுத்துருக்காரு. இது வந்து பல ஆண்டுகளாக சினிமாவில் கேட்கப்பட்டு வந்தது. சினிமாவுக்கு முதல்வருடைய செயல்பாடுகள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நன்றி சொல்லணும் முதல்வர் அவர்களுக்கு. ஏன்னா சினிமாவிலேருந்து வந்ததுனால சினிமாவுடைய பிரச்சனைகள், ப்ரொடியூசர்ஸோடைய பிரச்சனைகள், ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஒரு சினிமா எடுக்க முடியும். நம்ம ஏன் வந்து ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறோம், அவர் தான் தயாரிக்கிறாரு, உருவாக்குறாரு ஒரு படத்தை. அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளருங்கிறது முறையில் நிச்சயமாக வந்து முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். தயாரிப்பாளர்கள் இருக்கிற வரைக்கும் தான் சினிமா எடுக்க முடியும். மற்றவங்க வருவாங்க போவாங்க, ஆனால் காசு போட்டு சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இருக்கணும். அதுதான். அவர்கிட்ட தான் கேட்கணும். மேடம் எந்த ஆட்சி மாறினாலும் பெண் குழந்தைகள் அதான அந்த பாலியல் பலாத்காரம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நம்ம என்னதான் தீர்வு? ஒரு நிச்சயமாக இந்த மாதிரி சம்பவம் ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போது ஃபர்ஸ்ட் அது அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது. உங்கள் ஆட்சியில் நடக்குது, எங்கள் ஆட்சியில் நடக்கலை, இங்கே நடக்குது, அங்கே நடக்கலை, இந்த கட்சி மாநிலத்தில் நடக்குது, இந்த கட்சி அந்த மாநிலத்தில் இருக்கு, அங்கே நடக்குது. நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை நடக்கும்போது அது மொத்தமாக அப்படி தான் பார்க்கணும்னா தவிர கட்சி ரீதியாக பிரிக்க பார்க்கக்கூடாது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது வீட்டில் இருக்கிறது பெற்றோர்களுக்கு தான் உண்மையிலே வந்து நம்ம ப்ளேம் பண்ணணும். ஏன்னா எப்படி வளர்த்திருக்காங்க, எது பார்த்து வளர்ந்தாங்க, எந்த மைண்ட் செட்டில் அவங்க இப்படி வளர்ந்தாங்க. யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கக்கூடாது. அண்டு இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய குற்றம் ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன கேட்டால் ரொம்ப கடுமையான தண்டனை, திரும்பி வீட்டுக்கே வரக்கூடாது. வாழ்நாள் பூரா நீ வந்து ஒன்று தூக்கு தண்டனை இருக்கணும், இல்லை வாழ்நாள் பூரா நீ வந்து ஜெயிலில் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருந்தால் தான். ஏன்னா இப்போ இருக்கிறது மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயமே கிடையாது. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லும்போது அந்த பயமே கிடையாது. பயம் இல்லாத என்ன, ஜுவனைல் வந்து ஒரு ரேப் கேஸ் இருக்கும்போது 18 வயசுலேயே நான் வெளியில் வந்துடுவேன், ஏன்னா ஒரு குழந்தைனால 18 வயசுக்கு கீழே இருக்கிறதுனால என் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னா அந்த மைண்ட் செட்டில் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதுதான். ப்ளீஸ் வேறு வேலை இருக்கு, கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லை, அந்த யார் அந்த மாதிரி மாஃபிங் பண்ணிட்டு போடுறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு மாஃபிங் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்னு அப்போ தெரியும் அவங்களுக்கு. இந்தியா முழுக்க காவியோடைய ஆதிக்கம் நிறைய பெருசாகிட்டே இருக்கு. வெஸ்ட் பெங்கால் கூட 15 ஆண்டுகளுக்கு வந்துட்டாங்க. அது உங்கள் கேள்வியே தப்பாக இருக்கு மீனாட்சி அவர்களே. காவி அதிகம் இல்லை, மக்களுடைய நம்பிக்கை பிரதமர் மோடி மேலேயும் பாஜக மேலேயும். அது சொல்லுங்க. வரும். இதே வந்து நாங்கள் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலில் 2 சீட் தானே இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் 2 சீட்டில் இருக்கு. மேடம் பெண் பிள்ளையை வந்து பறிகொடுத்தவங்க தாய்மார்களை வந்து சோஷியல் மீடியால வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்கள வந்து ட்ரெயின் பண்றாங்க. இவங்க பண்ண தப்புனால நீங்க எப்படி பாக்குறீங்க? புரியல எனக்கு. இல்ல மேடம், பெண் பிள்ளையை இறந்துட்டாங்க, அவங்க அம்மா வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க இப்போ சோஷியல் மீடியால. நீங்க எப்படி பாக்குறீங்க தாயா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து சோஷியல் மீடியா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஏஐ இருக்கட்டும், இல்லை அந்த சயின்ஸ் வந்து தவறான வகையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். பட் நம்ம வந்து எது சரி எது தவறு அது பார்க்காம என் கையில் ஒரு மொபைல் இருக்குது, நான் என்ன வேணாலும் பயன்படுத்துவேன். ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் ஃபிகர் க்ரியேட் பண்ணுவேன், டீப் ஃபேக் க்ரியேட் பண்ணுவேன், யார் பற்றி என் முகம் தெரியல, யார் பற்றி வேணாலும் எது வேணாலும் சொல்லுவேன். டிவி முன்னாடி உட்காந்துட்டு 2000 ரூபாய் எனக்கு கிடைக்குது, அதனால தான் நான் வாய்க்கு வந்தபடி பேசுவேன். யார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களோ, இன்க்ளூடிங் பல யூடியூபர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ என் புருஷ பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனைனா ஏதோ இவன் நடுவில் உட்காந்துட்டு நான் கண்ணால் பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன்.
தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயும் நீயும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே, உன் வீட்டில் ஒரு மனைவி இருக்கா, உனக்கு தங்கச்சி அக்கா பொண்ணு எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள பற்றி ஒரு தடவை பேசி பாருங்களேன், எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியட்டும். நான் டோட்டல் அரசியலே வேண்டாம் சொன்னேன். அப்புறம் மறுபடியும் சுற்றி இப்படி பிடிச்சாலும் இப்படி சுற்றி பிடிச்சாலும் அரசியலுக்கு தான் வருவீங்க. கடைசி ஒரு கேள்வி, டிக்கெட் விலையை அதிகரிக்கணும், 450 ரூபா 300 ரூபா. ஐயோ மீனாட்சி சார், நல்லது கேளுங்க மீனாட்சி சார். நம்ம படத்தை பற்றி பேசிட்டு மீனாட்சி சார், நம்ம சினிமா பற்றி பேசிட்டு இருக்கோம். நல்லா ஹாப்பி சினிமா பற்றி பேசுவோமே. கருப்பு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி நல்ல படங்கள் ஓடணும், சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும். கருப்புக்கு சூர்யா அவர்களுக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், அப்படி விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்களேன். நல்லா இருக்குல்ல, சினிமா நல்லா இருக்கணும். சினிமா இன்னைக்கு சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அது பேசுவோம். தேங்க்யூ. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.